வீடு வாங்குறப்போ 1200 ஸ்கொயர் ஃபீட் சொல்லி தான் வாங்கினேன். ஆனால் இப்போ அளந்து பார்க்கும்போது வெறும் 1000 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு கார்பெட் ஏரியானா என்ன, பில்டப் ஏரியானா என்ன, சேலபிள் ஏரியானா என்னன்னு பார்க்கலாம். கார்பெட் ஏரியா அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற அளவு, ரூமு, ஹாலு, கிச்சனு, பாத்ரூமு இதெல்லாம் வந்து கார்பெட் ஏரியா. இப்போ இந்த ரூமு, ஹால், கிச்சன், பாத்ரூமுக்கு வால்ஸ் இருக்கும், அந்த வாலோடு சேர்த்து உள்ளது தான் பில்டப் ஏரியா. சேலபிள் ஏரியா அப்படின்னா இந்த ஒரு கார்பெட் ஏரியா, பில்டப் ஏரியா ப்ளஸ் காமன் ஏரியாஸ், அதாவது லாபிஸு, லிஃப்ட்டு, ஸ்டேர் கேஸு இதெல்லாம் சேர்த்தது தான் சேலபிள் ஏரியாம்பாங்க. நம்ம இந்த சேலபிள் ஏரியாவுக்கு தான் ஒரு ரேட் பேசி வீடு வாங்கியிருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே என்னமோ நம்ம பார்க்கும் போது அதை விட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா கார்பெட் ஏரியா வந்து சேலபிள் ஏரியாவை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வீடு வாங்குறதுக்கு முன்னாடி இது எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வேணும், 1000 ஸ்கொயர் ஃபீட்டா, 1500 ஸ்கொயர் ஃபீட்டா, அப்போ தான் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீடு வாங்க முடியும். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா ப்ராப்பர்ட்டி பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.